வெட்டி பட ட்ரெய்லருக்கு வந்தா இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்கதான். நான் ஆக்சுவலா குரு அண்ணனோட ரசிகன். இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி வேகமா எடுக்கிறாங்களா, அந்த டைம்ல நம்ம அந்த டைம்ல அவ்வளவு வேகமெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் அப்படியே சாஃப்டா ஒரு ரொம்ப எமோஷனலாக எடுக்க முடியாது அப்படின்னு. கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்டர். அதை எடுத்து நான் பட்ட பாடு இன்னைக்கு வந்து என்னை வச்சு செய்யறாங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தான் நீங்க எல்லாருமே நம்மளை திட்டிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கலன்னா அடக்க முடியாது, அடங்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அதுலயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பலி எடுத்துக்கோ. சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல் கொச்சப்படுத்துற காதலா மாறும்போது அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தானே பலியை சுமப்பார். அதுதான் சின்ன கவுண்டர். இதெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. நானும் கோர்ஸ் இந்த படம் தம்பி சோலை ஆறுமுக பேரை பாருங்க. சோலைன்னு வச்ச சோலைன்றது வேற, காடு வேற கிடையாது, ரெண்டு ஒன்று. காட்டுக்கும் சோலைன்னு பேர். ஏன்னா சோலைன்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம். அதே அன்ஆர்கனைஸ்டா மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காடு இல்லையா? ஆறுமுகம் எதுக்கு பேர் வச்சிருக்காரு இப்பதான் புரியுது. 6 பேர்த்த பிடிச்சிங்க தயார் பண்ணியிருக்க. அது உன் பேருக்குள்ளேயே இருக்குதோ அதுதான் உனக்கு உறுதுணையா இருந்திருக்கு. 6 ப்ரொடியூசர்களை ஒன்று சேர்த்திருக்கா அப்படின்னா பயிர் எவ்வளவு திறமை. ஆறுமுகமே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேரரசு சொல்லும் போது எனக்கு தெரியுது, இவரு எனக்கு கொள்ளு பேர. ஏன்னா பேரரசுக்கு பேர, எனக்கு வந்து தரணி அசிஸ்டன்ட், தரணிக்கு பேரரசு அசிஸ்டன்ட், பேரரசுக்கு படவா நந்து அசிஸ்டன்ட், அவருக்கு இவர் அசிஸ்டன்ட். இப்படி யாரு? கொள்ளு பேர். கொள்ளு பேருக்கு ஒரு கை தட்டு. அதனாலதான் தாத்தாவை கடைசியா கூப்பிட்டு. ஸோ ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படத்தை நேற்று என்னை வந்து கூடும்போதே இந்த பையனையா இந்த படத்தை எடுத்துருந்தேன், பாவமாக இருக்கிறான்னு. இப்போ இந்த டைட்டில் வச்சுருந்தாலும் என்னடா எடுத்து நான் ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தேன் தம்பி. அவ்வளவு பண்போட பொறுமையாக அடக்கமாக. இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி. நம்ம ஒரு படம் பண்ணிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? சில டைரக்டர் ஒரு கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? நான் சொல்றேன், பல நாள் சாப்பிடாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிக்கும் இப்போ ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு தூரத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அங்கிருந்து வருவோம், நடந்தே வருவோம். மிட்நைட் இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை இயக்குவோம். நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போதுதான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு வரும். அடுத்தவங்களை உன்னை பாராட்டுறதுக்கு எத்தனை இதயங்கள் இருக்காது. ஒருத்தர் சும்மா பேச்சுக்காக எல்லாம் பாராட்டல, மனப்பூர்வமா இதயபூர்வமா உன்னுடைய உழைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு வெற்றியை தரும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இதயபூர்வமா ஒரு இயக்குனரை பாராட்டுறதை பார்த்தோம். அதுக்காக நானும் பொறுமையாக உட்காந்து யார் யார் என்ன பேசுறாங்க நீ ஓவரா பேசுறாங்கப்பா, நீ ஜாக்கிரதையாது, இனிமேல் 4 ஆள் கூட தான் போகணும். எல்லாம் வருவீங்களா? சிக்கல் வந்துடக்கூடாது. பாரு ஒருத்தர் மிரட்டிட்டு போறாரு, இந்த படத்துக்கு பின்னாடி நீ வந்து ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு. என்னமோ இருக்கிறான்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. பிரச்சனையை தீக்கிற விஷயத்தை தான் காடு வெட்டியா இருக்கணும். ஆனா ஒரு சின்ன கவுண்டர்ல விஜயகாந்த் வந்து ஒரு வேகமான விஜயகாந்த சாஃப்டா ஹேண்டில் பண்ண வச்சோம்.
இங்கே இந்த வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வச்சிருக்க. மாப்பிள்ளை இருக்கானே ஆர்கே சுரேஷ், சாதாரணமான ஆள், மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிகர். விசித்திரன்னு ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் அந்த படத்தை ஒரு முறை பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், இவ்வளவு நடிப்பு திறமை, அதுக்கு அப்படியே மாறி இது பண்ணிருக்காங்க பாரு. பயமா இருக்கு. ஒரு ரஜினி இல்லை, 9 ரஜினி உள்ள. யாருக்கு அதிகம் நம்ம மேல சில தப்பான விஷயங்களை தூத்தி நம்மளை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க. என்ன எதுக்காக தெரியுமா? ஐயோ இவன் வளர்ந்துட்டா இந்த இடத்த எவனு மேல பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினாலதான் நம்ம மேல சாணி அரைப்பாங்க. புரியுதா? வெற்றி பெற போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்காக. ஸோ எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து என் மாப்பிள்ளை நம்பர் 1 வருவான். அதெல்லாம் நான் அவரை போனது என்ன நானே போனதுங்கிற மாதிரி. அவன் அடிச்சா 60 அடி தூரம் போய் விடுவாங்க, அவன் நடிச்சா எல்லாரும் இதயமும் விழும். படத்து ட்ரெய்லரை பார்க்குறது நான் லேட்டாக வந்துட்டேன். ஏன்னா நம்ம சங்க எலெக்ஷன் இருக்கிறதுனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் நிச்சயம் பார்க்குறேன். இசையமைப்பாளர் அந்த தம்பி சாதிக்கு ஒரு ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடாது. பாட்டில் தான் எமோஷனல். நீங்கள் எமோஷனலாக இருந்து 2 பேரும் சண்டை போட்டுவிட்டோம், அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை. சண்டை போடலைன்னா நல்ல விஷயம் வராது. சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானது. நீ சண்டை போட்டதுனால தான் ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது. அப்போ அதை சண்டை இல்லாமல் ஸ்ரீகாந்த் தேவா அதை பெருமையாக சொல்கிறாங்க. சண்டை கூட இன்னொரு ஒரு இசையமைப்பாளர் இன்னொரு இசையமைப்பாளரை புகழ்றது இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அது என் தம்பிக்கு அவ்வளோ. ஸ்ரீகாந்த் தேவாவோட உடம்பு தான் பெருசுன்னு நினைச்சேன். அவன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. இதயபூர்வமா அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. நானும் அவங்க அப்பாவை சிலதை ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவ்வளவு அன்பு பாசம். அண்ணன் 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 நம்ம உள்ள அன்போட ஏதாவது மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற குணம் தம்பிக்கிட்ட கிடையாது. உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி. விஜய் திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். வேற ஒன்று இல்லை. இது பேரரசுக்காக உங்களுக்காக சொல்றேன். நீங்க அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜயை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு படம், 2 படங்கள். இந்த 2ஐயும் பண்ணது இவங்க. விஜயோட 150 விஜய் 147 148 உங்க பேர்ல வர வேண்டாமா? இது எப்படி மிஸ் பண்றாங்க நடிகர்கள்? தப்பு இல்லையா? நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு இசையமைப்பாளரையும் சேர்ந்து கூட்டு போறது தான் நம்ம தமிழர் பண்பாடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில டைம்ல பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நம்மளுக்கு திருப்பி அடிக்கும். கரெக்டா? சும்மா மேடையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு, இப்போ நீ அவருக்கு என்ன கொடுக்குறேன்றதான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் சொல்றேன். வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் வாடிக்கையாகிவிட்டது. இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும். ஒரு இசைக்கலைஞர் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்கான். அவன் மாடர்ன் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனோவா மாறாது. ஏன்னா இசைக்கலைஞன் டே டு டே அவன் கற்றுக்கிட்டே இருக்கான். ஒரு இயக்குனர் டே டு டே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கதாசிரியர் டே டு டே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமாக சொல்றதுன்னு நினைக்கிறான். ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்களில் எப்படி நம்ம இதுவரையில் நடிக்காத ஒரு நடிப்பை காட்டுறதுன்னு திங்க் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு சாராரை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏணிகளை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து. இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி
மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும். அந்த 6 முகங்களும், அந்த 6 முகத்தில் எத்தனை முகம் இங்கே இருக்கு? 6 பேர் நில்லுங்க, வாங்க சார், நான் பார்க்குறேன் 6 பேருக்கு ஒன்றா நில்லுங்க சார். நீ சைடில் நில்லு, டைரக்டர் எப்படி ஹீரோ வாங்க, ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறிடாம இதே மாதிரி மக்கள் கருத்து படமாக இருங்க. இந்த புதுசு லாபம் கிடைச்சி இதே மாதிரி படத்தை படம் எடுக்கணும். இந்த டீமுக்கு எனக்கு நன்றியை தெரிஞ்சுட்டு நிச்சயமாக. அடுத்தபடியாக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸுக்கு இந்த அரங்கமே அதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்லி. கண்டிப்பா கஷ்டப்படுறது நல்ல விஷயம் தான். அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க படம் எடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது. ஸோ ப்ரொடியூசர் சார் ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப இந்த நல்ல படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். இந்த படத்துல வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கானா சாங் இருக்கு. சன் டிவி வணக்கம் தமிழ் சாதிக் சார் வாங்க வாங்க. அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் 2 சாங் நம்ம கேட்டோம், சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாடுங்க. பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல வந்து அப்பாவும் பாடியிருக்காரு, ரொம்ப பெருமையா இருக்கு. சாதிக் ரொம்ப 7 பாட்டுமே கேட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. சாதிக் பிரதருக்கு முதல் படம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க, நல்லா கைத்தட்ட கொடுங்க. அண்ட் ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசினாங்க. இந்த படத்துல வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் அவர் யாரும் இல்லை, ஆனால் இங்கே வாங்க. ஸோ ப்ரொடியூசர் சொன்னார் பார்த்தீங்களா, படம் ஆரம்பிக்கிறதுல வந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர் தான் மாரியப்பன். நல்லா வெயிட்டாக கொடுங்க அண்ணனுக்கும். சேம் டைம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சாருக்கு, எடிட்டர் சாருக்கு, இந்த படத்தில் நடிச்சவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும். முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க. ஆர் வி உதயகுமார் சார், அப்புறம் வந்து மோகன்ஜி சார், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து ஒயிட் மாஸ்டர் சார், அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சேம் டைம் வந்து உதயா சார், கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா வந்து இந்த படத்துல சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்கு. எவ்வளவு வந்து இந்த படத்துல எவ்வளவு ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்கு. முதல் படத்திலேயே நம்ம சோலை ஆகும் டைரக்டர் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ரொம்ப நன்றி சார். முக்கியமா இந்த படத்துல ஆர்ஆர் கண்டிப்பா பேசப்படும். ஏன்னா வந்து எல்லாருமே ஆர்கே சுரேஷ் சார் வந்து சார்னு வாங்க, ஜீன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் சிங்கம் தான் கூப்பிடுவேன் எப்போதுமே. அவர் வந்து சிங்கம். ஸோ அந்த படத்தில் ஒரு ஷாட்லுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் கம்போஸ் பண்ணவே இல்லை ரீரிகார்டிங். அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்டில் கை வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் குரு. கண்டிப்பாக இந்த படத்துல இருந்து ஒரு ஆர்ஆரா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், அதை நம்புறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கவிஞருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய பொழுது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் பேசுறது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மக்களே, இதில் நல்ல மெசேஜ் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஹிட் பண்ண வைக்கணும். ஸோ காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். நன்றி. இயக்குனரும் நடிகருமான திரு சுப்பிரமணியம் சிவா அவர்களை பேச அழைக்கிறேன்.
நம்ம நாட்டு கதையான காடுவெட்டி திரைப்பட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சகோதர அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி சோலை என்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொன்னார். அந்த கதை என்ன ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு புதிய இயக்குனர் ஒரு கதை 2 இடத்துல நடக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். அதே கேரக்டர் கிராமத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு படித்து நகரத்துக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு 2 இடத்துல சொன்னாங்க கதை. எனக்கு ரொம்ப அந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே சொல்லிக்கிட்ட சொன்னேன், என்னடா இப்படி ஒரு கதை நீ பண்ணிட்ட, எப்போ இதை பண்ண போறீங்க அப்படின்னா, இல்லைண்ணே நான் பார்த்துட்டு இருக்கேன், ப்ரொடியூசர் பார்த்துட்டு இருக்கேண்ணே அப்படின்னாரு. அண்ணா மாரியப்பன் தன் கூட வந்தார். அதுக்கு பிறகு எனக்கு படம் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும் போது தான் அண்ணா சுபாஷ் தான் ஃபீல்டில் இருப்பார். நான் சுபாஷ் ரொம்ப நாள் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிக்கிட்டேன். அண்ணாங்க இப்போ காரல் மார்க்ஸ் மாதிரி இருக்காரு பாருங்க பார்க்கறதுக்கு. ஏன்னா அப்படியே காரல் மார்க்ஸ் கேட்டப்ப தான் இப்போ இருக்கேன். இவர் ஒரு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிட்டேன். ஏன்னா ஒரு மனிதன் எப்போதுமே சினிமா எடுக்கும்போது எவன் என்ஜாய் பண்ணுறானோ அவன் ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிட்டான், அதை ஆகிட்டான், கேமராமேன் ஆகிட்டான், அங்கே என்ஜாய் பண்ணுறவங்க ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அவ்வளோ சரியாக இருக்காது. உழைப்புல நான் சோலை நான் ரொம்ப என்னன்னா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே வேலை செய்யணும். அதான் சிறந்த சினிமாவுக்கு அழகு. ஏன்னா அந்த சினிமா உழைக்கிறவனை பார்த்தவனே தெரிஞ்சிடும் இந்த டீம்ல நம்ம இருக்கிறது ரொம்ப கரெக்டான இடம் அப்படின்றது. அது நான் ஒர்க் பண்ண ஒரு 10 பண்ணனாலும் அதை ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு சிறப்பான உழைப்பான உண்மையான அற்புதம் பண்ணி ஒர்க் பண்ற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது நிச்சயமா அந்த காடுவெட்டியில இருக்கு. அடுத்தது இந்த படம் ஒரு காதலை எப்படி சொல்லுதுன்றதுல இது ஒரு காதல் பயிற்சி. என்னன்னா நமக்கு என்ன பயிற்சி இல்லாததால் தான் இங்க பிரச்சனையே. இது முழுக்க ஒரு காதலை எப்படி ஒரு பெண் கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா தம்பி சோலை ஆரம்பம் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒரு துறைக்கு எவ்வளவு புதியவர்களை யார் அழைத்து வருகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். இப்ப சோலை ஆரம்பம் இத்தனை ப்ரொடியூசரை அழைச்சி வந்திருக்காருன்னா அதுவும் கதையே அவங்க கேட்கல. அதுதான் இவங்களுடைய மாபெரும் சிறப்பு. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் பிரச்சனையே என்னன்னு கேட்டா 20 தயாரிப்பாளர் கதை சொல்லி அவன் ஏற்ற ஆக முடியாத சூழ்நிலை இங்க இருக்கு. ஆனால் ஏதோ சோலைக்கு மிகப்பெரிய ஒரு சினிமாவுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிறந்த தாயினுடைய மகன் சோலை. இவனுடைய கவிதை தொகுப்பினுடைய முதல் அந்த கவிதை தொகுப்பை முனியம்மாவின் கடைசி பையன் ஒரு அற்புதமான டைட்டிலோட ஒரு கவிதை தொகுப்பு பையன். அடுத்தது மிகச்சிறந்த பண்பும் அன்பும், அடுத்தது ஒரு அடுத்தவர்கள் மீது உள்ள ஒரு அக்கறையோட எந்த மனிதன் இருக்கானோ அவன் மிகப்பெரிய கலைஞனாக வருவான். அந்த அத்தனையும் உள்ள பண்பான ஒரு சோலை ஆரம்பம் நிச்சயம் மிகப்பெரிய இயக்குனராக நான் இந்த படத்தினுடைய ரிலீஸ் பிறகு நான் பார்ப்பேன். அடுத்தது நம்ம தம்பி இந்த படத்தினுடைய ஆராய்ச்சி பண்ண ஸ்ரீகாந்த் தேவா, அதாவது இந்த நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு இந்த தடவை. ஆனா இவர் பாருங்க, இவர் வணக்கம் தமிழ சாதிக்கு எப்படி பாராட்டுறாரு. இதுதான் ஒரு கலைஞனுடைய உச்சம். ஏன்னா இப்படிதான் இருக்கணும். எப்படி அழகா அவரை சேர்த்து பாராட்டினாரு பாத்தீங்களா. ஏன்னா அப்படி ஒரு இசை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சேர்ந்து இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. இருந்தாலும் 2 பேரும் கொண்டாடுற பண்பு இருக்குல்ல, அதுதான் ஒரு மனிதனுடைய உச்சமான இடம். அதே போல இவர் எங்க தாய் தந்தையை பாராட்டினார் பாருங்க. இந்த ஸ்டேஜுக்கு அவர் கூச்சத்தோட கூப்பிடுறாரு, எங்க அம்மாவை கூப்பிடலாமா அப்படின்னு. ஏன்னா ஒரு மனிதன் எங்க உயர்றானோ அந்த தாய் தந்தைக்கு யார் பெருமைப்படுத்துறாங்களோ அவன் சிறந்த கலைஞனா மாறுவான். பாரதிராஜா நேஷனல் அவார்டு வாங்கும்போது அதாவது அவங்க அம்மாவை தான் கூட்டு போய் வாங்கினார். அப்ப மாபெரும் வெற்றிகள்லாம் எங்க இருக்குன்னா தாயை மதிப்பது, பெண்களை மதிப்பது, பெண்களை உயர்த்துவது.
அந்த பெண்களை உயர்த்தக்கூடிய முக்கியமான படமாக அந்த காடு வெட்டி இருக்கு. இதுக்கு உழைத்த அத்தனை பேரும் கேமராமேனை பற்றி சொன்னாங்க, புகழை பற்றி. அற்புதமான ஒரு பேர் புகழ் இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வருவார். இந்த படத்தினுடைய எடிட்டர் மற்ற நம்ம தினேஷ் மாஸ்டர் என்னுடைய நண்பன் தான். அவர் இன்னைக்கு வரல. ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்தது இந்த படத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற பாசத்தமிழ் அண்ணன் ஆர்.கே. சுரேஷ். என்னென்ன இது இந்த படத்துக்கு பிறகு நீங்களே உங்களை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்சமான ஒரு இடத்துல இந்த படம் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த படத்தில் பங்கு கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோரையும் தெய்வத்தில் வைக்கட்டும். எவன் வாழும்போது ஒரு காடு வெட்டி பட ட்ரெய்லருக்கு வந்தா இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்கதான். நான் ஆக்சுவலா குரு அண்ணனோட ரசிகன். இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி வேகமா எடுக்கிறாங்களா, அந்த டைம்ல நம்ம அந்த டைம்ல அவ்வளவு வேகமெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் அப்படியே சாஃப்டா ஒரு ரொம்ப எமோஷனலாக எடுக்க முடியாது அப்படின்னு. கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்டர். அதை எடுத்து நான் பட்ட பாடு இன்னைக்கு வந்து என்னை வச்சு செய்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தான். இன்னைக்கு எல்லாருமே நம்மளை திட்டிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கலன்னா அடக்க முடியாது, அடங்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அதுலேயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பலி எடுத்துக்கோ. சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல் கொச்சப்படுத்துகிற காதலாக மாறும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே பலியை சுமப்பாங்க. அதுதான் சின்ன கவுண்டர். இதெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. நானும் கோர்ஸ் இந்த படம் தம்பி சோலை ஆறுமுக பேரை பாருங்க. சோலைன்னு வச்ச சோலைன்றது வேற, காடு வேற கிடையாது, ரெண்டு ஒன்று தான். காட்டுக்கும் சோலைன்னு பேர். ஏன்னா சோலைன்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம். அதே அன்ஆர்கனைஸ்டா மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காடு இல்லையா? ஆறுமுகம் எதுக்கு பேர் வச்சிருக்காரு இப்பதான் புரியுது. 6 பேர்த்த பிடிச்சிங்க தயார் பண்ணியிருக்காரு. அது உன் பேருக்குள்ளேயே இருக்குதோ அதுதான் உனக்கு உறுதுணையா இருந்திருக்கு. 6 ப்ரொடியூசர்களை ஒன்று சேர்த்திருக்கா அப்படின்னா பயிர் எவ்வளவு திறமை. ஆறுமுகமே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேரரசு சொல்லும் போது எனக்கு தெரியுது, இவரு எனக்கு கொள்ளு பேர. ஏன்னா பேரரசுக்கு பேர, எனக்கு வந்து தரணி அசிஸ்டன்ட், தரணிக்கு பேரரசு அசிஸ்டன்ட், பேரரசுக்கு படவா நந்து அசிஸ்டன்ட், அவருக்கு இவர் அசிஸ்டன்ட். இப்படி யாரு? கொள்ளு பேர். கொள்ளு பேருக்கு ஒரு கை தட்டு. அதனாலதான் தாத்தாவை கடைசியா கூப்பிட்டு. ஸோ ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படத்தை நேற்று என்னை வந்து கூடும்போதே இந்த பையனையா இந்த படத்தை எடுத்துருக்கிறான், பாவமாக இருக்கிறான்னு. இப்போ இந்த டைட்டில் வச்சுருந்தாலும் என்னடா எடுத்து நான் ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தேன் தம்பி. அவ்வளவு பண்போட பொறுமையாக அடக்கமாக. இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி. நம்ம ஒரு படம் பண்ணிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? சில டைரக்டர் ஒரு கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? நான் சொல்றேன், பல நாள் சாப்பிடாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிக்கும் இப்போ ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு தூரத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அங்கிருந்து வருவோம், நடந்தே வருவோம். மிட்நைட் இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை இயக்குவோம்.
நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போதுதான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு. அடுத்தவங்களை உன்னை பாராட்டுறதுக்கு எத்தனை இதயங்கள் இருக்காது. ஒருத்தர் சும்மா பேச்சுக்காக எல்லாம் பாராட்டல, மனப்பூர்வமா இதயபூர்வமா உன்னுடைய உழைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு வெற்றியை தரும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இதயபூர்வமா ஒரு இயக்குனரை பாராட்டுறதை பார்த்தேன். அதுக்காக நானும் பொறுமையா உட்காந்து யார் யார் என்ன பேசுறாங்க நீ ஓவரா பேசுறாங்கப்பா, நீ ஜாக்கிரதையாது, இனிமேல் 4 ஆள் கூட தான் போகணும். எல்லாம் வருவீங்களா? சிக்கல் வந்துடக்கூடாது. பாரு ஒருத்தர் மிரட்டிட்டு போறாரு, இந்த படத்துக்கு பின்னாடி நீ வந்து ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு. என்னமோ இருக்கிறான்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. பிரச்சனையை தீக்கிற விஷயத்தை தான் காடு வெட்டியா இருக்கணும். ஆனா ஒரு சின்ன கவுண்டர்ல விஜயகாந்த் வந்து ஒரு வேகமான விஜயகாந்த சாஃப்டா ஹேண்டில் பண்ண வச்சோம். இங்க இந்த வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வச்சிருக்க. மாப்பிள்ளை இருக்கானே ஆர்கே சுரேஷ், சாதாரணமான மிகப்பெரிய நடிகர். விசித்திரன்னு ஒரு படம் பார்த்தேன். நீங்க அதை பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, நீங்க அந்த படத்தை ஒரு முறை பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், இவ்வளவு நடிப்பு திறமை. அதுக்கு அப்படியே மாறி இது பண்ணிடலாம். பாரு, பயமா இருக்கு. ஒரு ரஜினி இல்லை, 9 ரஜினி உள்ள. யாருக்கு வந்து அதிகம் வந்து நம்ம மேல சில தப்பான விஷயங்களை தூத்தி நம்மளை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? ஐயோ இவன் வளர்ந்துட்டா இந்த இடத்த எவனு மேல பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினாலதான் நம்ம மேல சாணி அரைப்பாங்க. புரியுதா? வெற்றி பெற போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்காக. எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து என் மாப்பிள்ளை நம்பர் 1 வருவான். நான் அவரை போனது என்ன நானே போனதுங்கிற மாதிரி. அவன் அடிச்சா 60 அடி தூரம் போய் விழுவாங்க. அவன் நடிச்சா எல்லாரும் இதயமும் விழும். படத்து ட்ரெய்லரை பார்க்கறது நான் லேட்டாக வந்துட்டேன். ஏன்னா நம்ம சங்க எலெக்ஷன் இருக்கிறதுனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் நிச்சயம் பார்க்குறேன். இசையமைப்பாளர் அந்த தம்பி சாதிக்கு வந்து ஒரு ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடாது. பாட்டில் தான் எமோஷனல். நீங்கள் எமோஷனலாக இருந்து 2 பேரும் சண்டை போட்டு விட்டோம், அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை. சண்டை போடலன்னா நல்ல விஷயம் வராது. சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானது. நீ சண்டை போட்டதுனால தான் ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது. அதை வந்து சண்டை இல்லாமல் வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து அதை பெருமையாக சொல்கிறாங்க. சண்டை பூரா இருக்கிறார். ஒரு இசையமைப்பாளர் இன்னொரு இசையமைப்பாளரை புகழ்றது இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அது என் தம்பிக்கு அவ்வளோ. ஸ்ரீகாந்த் தேவாவோட உடம்பு தான் பெருசுன்னு நினைச்சேன். அவன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. இதயபூர்வமா அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. நானும் அவங்க அப்பாவை சிலதை ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவ்வளவு அன்பு பாசம். அண்ணன் உள்ள அன்போட, அதாவது மனசு கூட ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற குணம் தம்பிக்கிட்ட கிடையாது. உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி. விஜய் திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பேரரசுக்காக உங்களுக்காக சொல்றேன். நீங்க அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜயை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு படம், 2 படங்கள். இந்த 2ஐயும் பண்ணது இவங்க. விஜயோட 150 விஜய் 147 148 உங்க பேர்ல வர வேண்டாமா? இது எப்படி மிஸ் பண்றாங்க நடிகர்கள்? தப்பு இல்லையா? நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு இசையமைப்பாளரையும் சேர்ந்து கூட்டு போறது தான் நம்ம தமிழர் பண்பாடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
சில டைம்ல பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நம்மளுக்கு திருப்பி அடிக்கும். கரெக்டா? சும்மா மேடையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு, இப்போ நீ அவருக்கு என்ன கொடுக்குறேன்றதான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் சொல்றேன். வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் அது வாடிக்கையாகிவிட்டது. இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும். ஒரு இசைக்கலைஞர் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்கான். அவன் மாடர்ன் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனோவோ மாறாது. ஏன்னா இசைக்கலைஞன் டே டு டே அவன் கற்றுக்கிட்டே இருக்கான். ஒரு இயக்குனர் டே டு டே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கதாசிரியர் டே டு டே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமாக சொல்றதுன்னு நினைக்கிறான். ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்களில் எப்படி நம்ம இதுவரையில் நடிக்காத ஒரு நடிப்பை காட்டுறதுன்னு திங்க் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு சாராரை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏணிகளை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து. இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும். அந்த 6 முகங்களும், அந்த 6 முகத்தில் எத்தனை முகம் இங்கே இருக்கு? 6 பேர் நில்லுங்க, வாங்க சார், நான் பார்க்குறேன். 6 பேருக்கு ஒன்றா நில்லுங்க சார். நீ சைடில் நில்லு, டைரக்டர் எப்படி ஹீரோ வாங்க, ரிலீஸ் பண்ணிடுவோம்.